இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடப்பிக்கிற ஆச்சரியமான காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெரமாயா சாப்டர் நம்பர் 32 வர்ஸ் நம்பர் 27, எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Behold, I am the Lord, the God of all flesh. Is anything too hard for me? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவருடைய வல்லமையினாலே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் இந்த நாளிலே தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை காணப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். அவர் குறித்து வேதம் சொல்கிறது அவர் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அதிசயமானவர். நம்முடைய படைப்பையும் நம்மை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நோக்கமுமே அது அதிசயமானது தான். வாசிக்கிறோம் இல்லையா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுவே ஒரு பெரிய அதிசயம்தான். இதுவே பெரிய ஆச்சரியம்தான். பாவத்திலிருந்து நம்மை மன்னித்து, சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து, அப்படி கல்வாரி சிலுவையினாலே இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து நம்மை இன்றைக்கு மேன்மையான மேன்மக்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார். தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்தில் எப்பொழுது எதை கேட்டாலும் சாதாரண காரியங்களை விட அசாதாரணமான காரியங்களை கேளுங்க. லகுவான காரியங்களை விட கடினமான காரியங்களை அவரிடத்தில் கேளுங்க. சாதாரணமானவைகளையும் லகுவானவைகளையும் கேட்டு அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடாதீர்கள். அவரிடத்தில் பெரிய காரியங்களை கேளுங்கள். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை கேளுங்கள். அசாதாரணமான காரியங்களை செய்யும்படி கேளுங்கள். கடினமான காரியங்களை கூட என் வாழ்க்கையில மாற்றி அமைக்க முடியும் தேவனே, ஏனென்றால் நீர் அதிசயமானவர், நீர் செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் என் இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை வைக்கிறார். அநேக ஜெபங்கள் உடனே நமக்கு பதிலளிக்கப்படுவது இல்லை. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஜெபங்கள் உடனடியாய் பதிலளிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? உடனடியாய் பதிலளிக்கப்படாத எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் அதிசயமாக ஆச்சரியமாக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் அதிசயமான ஒரு காரியத்தை, அதிசயமான ஒரு பதில, ஆச்சரியமான ஒரு பதில, நீங்க நம்ப முடியாத ஒரு பதில, நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நீங்கள் கிரகிப்பதற்கு மேலாக, நீங்கள் யோசிப்பதற்கு மேலாக கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதை அப்படியே நம்புங்க, அதை அப்படியே விசுவாசிங்க. வேதம் ஒரே வார்த்தையில கர்த்தர் அங்கே முடித்து வைக்கிறார். அலங்கம் விழுந்தது. அது எப்படி என்கிற எந்த டீட்டெயில்ஸையும் கர்த்தர் அங்கே கொடுக்கல. அது விழுந்தது. அவர் அதிசயமானவர். அவர் எப்பேற்பட்ட மதிலையும் உடைக்க முடியும். எப்பேற்பட்ட மனுஷனுடைய இருதயத்தையும் நமக்கு நேராக திருப்ப முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும். கடினமான சூழ்நிலைகளை, அசௌகரியமான காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. நான் என்னுடைய ஞாயிறு பள்ளியில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடல், ஒரு கோரஸ் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு முடிந்தால் அந்த பாடலை உங்கள் வீடுகளில் நீங்கள் பாடுங்கள். அதை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. Nothing, 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 absolutely nothing. Nothing is too hard for the Lord. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அதிசயமானவர் எத்தனை கடினமான, எத்தனை அசாத்தியமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் முடித்து வைப்பதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். தாமதிக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும்
அதிசயமான பதில் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தாமதிக்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அதிசயமான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதிசயமானவர். You are a miracle working God. You are a miracle working God. You are a miracle working God. You are great. Your miracles so great, oh God. You do miracles so great. You are great, oh God. நீ பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்து நாமத்தை மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. God will be with you. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் அதிசயமானவர். ஆமென்.